ஹே ஹாய், பென்சில் ட்ராயிங்கில் ஐப்ரோ எப்படி ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் உங்கள் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேரும் பண்ணுங்கள். பார்க்கலாமா? இந்த மாதிரி பேசிக்கான ஒரு ஐப்ரோ ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணிக்கோங்க. மிடில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அது ஸ்டார்டிங்லேருந்து இல்லாமல் கொஞ்சம் தள்ளி ட்ரா பண்ணிக்கோங்க. ஹெச்பி பென்சிலை வச்சு ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சு ஸ்மச் பண்ணிக்கோங்க. இந்த மிடில் லைனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வரைய போகிற ஐப்ரோ இருக்க போகுது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஷேப்பில் ஐப்ரோ இருக்காது, ஒரே மாதிரி ஆங்கிள்லையும் இருக்காது. ஆனால் எல்லா ஹேரும் ஒரே லைனில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், கர்வாக. ஸோ அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வரைகிற ஹேர் கர்வாக இருக்கணும். முக்கியமாக ஒரே மாதிரி ப்ரெஷரில் ஹேர் ட்ரா பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கில் மீடியம் ப்ரெஷர்லையும் முடிக்கும் போது ரொம்ப லைட்டான ப்ரெஷர்லையும் முடிக்கணும். முடிக்கும் போது அது எங்கே முடியுதுன்னு தெரியாத அளவுக்கு ட்ரா பண்ணணும். எப்போவுமே பென்சிலை ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதை சார்கோல் பென்சிலில் தான் ட்ரா பண்ணுறேன். ஹேர் எல்லாமே கர்வாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணுங்க. எல்லா ஹேரும் அந்த மிடில் லைனை டச் பண்ணுற மாதிரி கர்வாக ட்ரா பண்ணுங்க. கீழே எப்படி வரைஞ்சிங்களோ அதே மாதிரி மேலேயும் அந்த மிடில் லைனை டச் பண்ணுற மாதிரியே கர்வாக ட்ரா பண்ணுங்க. அதே ப்ராசஸ் தான் ஃபுல்லாக. ஒரு மேக்கப் ப்ரஷ்ஷை வச்சு அதை ஸ்மச் பண்ணிக்கோங்க. திரும்ப அதே மாதிரி ஹேர் ட்ரா பண்ணிக்கோங்க. மேக்கப் ப்ரஷ்ஷை வச்சு திருப்பி ஸ்மச் பண்ணிவிட்டு மோனோ0 எரேசரை வச்சு ஹைலைட் பண்ணிக்கோங்க எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே. முக்கியமாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதிகமாக ஹைலைட் பண்ணிக்கோங்க. திரும்பி எந்த இடத்துல டார்க்னஸ் அதிகமாக தேவைப்படுதோ அந்த இடத்துல ஹேர் கொஞ்சம் அதிகமாக ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த மிடில் லைன் கிட்ட தான் அதிகமாக தேவைப்படும் டார்க்னஸ். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஹேர் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வரைகிற கர்வான ஹேர் லைன் இந்த ஆங்கிளில் தான் இருக்கணும். இந்த ஆங்கிளில் கர்வாக அந்த மிடில் லைனை டச் பண்ணுற மாதிரி இந்த டைரக்ஷனில் ட்ரா பண்ணுங்க. இப்படி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். வரைகிற எல்லா ஹேரும் கர்வாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரியலிஸ்டிக்காக இருக்கும் நீங்கள் வரைகிற ஐப்ரோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.